என்னன்னா கர்த்தர் உண்மையுள்ளவர். என்ன சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கறது கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே. அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நான் உண்மை இல்லாதவனாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. படிங்க, அது யாராவது படிங்க, கன்னடத்தில் கூட நீங்க படிக்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நான் உண்மையுள்ளவளாய் இருந்தாலும் உண்மை இல்லாதவளாய் இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரா? உண்மையுள்ளவளாய் இருக்கிறார். நான் சொல்றேன், நான் உண்மையுள்ளவளாய் இருந்தாலும் கர்த்தர் உண்மையுள்ளவளாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது நம்ம தெரியும். தேவன் உண்மையுள்ளவர். அது உங்களை அழிந்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். முற்றிலும் முடிவும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களோடும் செய்தார் வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை தீமையில் நின்று காக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுக்கிற அந்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தை எல்லாரும் வாக்கு மாறலாம், ஆனா தேவன் என்ன பண்றாரு? வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். ஆதில உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்துவம், ஆதில உங்களை அழைத்திருக்கிற அழைப்புல அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகலாம், பலவீனமா இருக்கலாம், நம்ம எப்படி இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு? அந்த வாக்கு நிறைவேறுவர். உங்களை என்ன பண்றாரு? சோர்ந்து போனாலும் அவர் என்ன தட்டி மறுபடியும் கொண்டு வருவார். நீ விழுந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுவேன்? எழும்புவேன். போன வருஷம் ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்தாரு. என்ன வாக்கு தத்துவம் அப்படின்னு? செத்துருவே, நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் நான் எழுவேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு தத்துவப்படி நாம் விழுந்து போனாலும் கர்த்தர் நம்மளுக்கு வெளிச்சமா இருந்து எழுப்பி மறுபடி கொண்டு வருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல தாவீது சொல்றாரு பாருங்க, 12 சங்கீதம் 12வது அதிகாரம் 1-2 நீங்க வாசிங்க. சங்கீதம் 12:1-2 நீங்க பார்க்கும்போது தாவீது ராஜா சொல்லுகிறார், உண்மையுள்ளவர்களையும் மணிப்புத்தர்களை குறைந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களை தோழரோடுமே போய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளினாலே இருமனதாய் பேசுகின்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உண்மையுள்ளவர்கள் தேவன் என்ன பண்றாரு? கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்றோம்? பொய் உதடுகளா நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாரு? உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம பேசுற பேச்சுகளும் நம்ம நினைக்கிற நம்ம இதயத்துல இருக்கிற தியானங்கள் எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம அழிக்காதபடி தேவன் என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் நம்ம மன்னிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போலதான் உண்மையற்ற தலைமையில யாருமே இந்த உலகத்துல இல்லை. நீங்க பார்க்கும்போது சவுதி அரேபியால என்ன பண்ணாங்களா? அது நான் ஒரு புக்கெல்லாம் படிச்சேன். சவுதி அரேபியால வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க? வேலை கொடுக்குறேன்னு சொல்லி பணங்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க, கூட்டிட்டு போயிருக்காங்க. வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ண, ஒரு ஓட்டுல தங்கி வச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்க? எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அங்கே தேடுறாரு, இவங்க காணும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட சொல்லும் போது அவர் என்ன பண்ணாரு? ஒரு வேலை கொடுத்து படிச்சவங்க, நல்ல பட்டம் படிச்சிருக்கிறவங்க, ஆனா அங்க என்ன பண்ண, பாத்ரூம் கழுவுறதோ வீடு பெருக்கிறதோ இது மாதிரிலாம் வேலையெல்லாம் கொடுத்து அவங்க பாஸ்போர்ட்டுக்கு பணம் இல்லையா, சாப்பாட்டுக்கு பணம் இல்லையா, அங்கே போய் சவுதி அரேபியால போய் இப்படி மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நாங்க கேள்விப்பட்டோம். அது போல இந்த மாதிரி என்ன பண்றாங்க? ஜனங்க மோசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பணத்துக்காக எது வேணாலும் செய்யறவங்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேவனோட பய பக்தி இல்லாம ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் மட்டும்தான் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல உண்மையுள்ள நீதிமொழிகள் 20:6 நீங்க பார்க்கும்போது உண்மையான மனுஷனை கண்டுபிடிக்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமன் சொல்லியிருக்கார், உண்மையுள்ள மனிதனை கண்டுபிடிக்கிறவன் யார்?
அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உண்மையுள்ள மனிதன் மேல என்ன பண்ண வேஷம் போடுறாங்க, பேசுறாங்க, என்ன பண்ண முன்னே ஒண்ணு பேசுறாங்க. அந்த மாதிரி ஜனங்களை இருக்கிற இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா யார் உண்மை உள்ளவர் என்று யாரை நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ண கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவன பாதத்தை நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். யாரும் நம்ம நம்ப கூடாது, யாருக்கு நம்ம கஷ்டங்களை எடுத்து போய் சொல்லக்கூடாது. என்ன சொல்லலாம், யாருக்கும் நம்ம எதனை பண்ண நம்பி என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. ஆனா தேவன்கிட்ட நம்ம கேட்டு அவர் கொடு, அவர் செய் அங்கே போ அப்படின்னு சொன்னதான் நம்ம போகணும். அல்லேலூயா. யாராவது ஏமாத்தி உங்களுக்கு அங்கே வேலை கொடுக்குறேன், இங்கே வேலை வாங்கி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஏமாத்துறாங்க. அவ்வளவு பணம் இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய் அடமானம் வச்சுட்டோ இல்ல கடன் வாங்கியோ ஏதோ வாங்கி, சரி சவுதி அரேபியாவுக்கு போனா நம்மளுக்கு என்ன பண்ண வேலை கிடைக்கும், அங்கே போன வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, பணத்தை கொடுக்குறீங்க. ஆனா எல்லாரும் ஏமாத்துறவங்களாக இருக்கிறாங்க. தேவனை கேட்டு தேவனை பாதத்துல கேட்டுதான் நீங்க செய்யற தவிர தேவனை கேட்காம எந்த ஒரு காரியமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம என்ன பண்ண இந்த உலகத்துல புத்தி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். அது போல புத்தியோட நம்ம நடந்து கொள்ளணும். யாராவது வந்து நம்மளை என்ன பண்ணணும், யாராவது ஏதாவது சொன்ன கூட நம்ப கூடாது. நம்பாம நம்ம தேவன பாதத்தை கேட்கணும். கேட்டு அவரை சொன்னால் மட்டும் தான் நம்ம போகணும். இப்ப அந்த சகோதரி சாட்சி சொன்னது போல அவர் பாதத்தை கேட்டு ஒவ்வொரு காரியங்களும் தெரிந்து கொண்டு அந்த வார்த்தைகள் கொடுங்க பாருங்க. அந்த வசனங்கள் எப்படி ஒரு அருமையா கொடுத்திருக்காரு பாருங்க. அது போலதான் இந்த மாதிரி அந்த வார்த்தைகள் மூலமா தேவன் என்ன பண்ண நமக்கு சப்போர்ட் மூலமா, தர்ஷனங்கள் மூலமா, வெளிப்பாடுகள் மூலமா தேவனை நம்ம பேசும்போது அதை நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நம்மளை கடைசி வர நிற்கும். அல்லேலூயா. இல்லைன்னா கடைசி வர நம்ம நிற்கவே முடியாது. அதனால எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் தேவன் சொல்லி இருக்கிறார். அதே போல 2 தீமோத்தேயு 2:13 நீங்க வாசிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 2:13 நீங்க பார்க்கும்போது, நாம் உண்மையுள்ளவராய் இல்லாம இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறார். யார் அறிவிக்கிறார்? பவுல் அறிவிக்கிறார். நான் உண்மை இல்லை, ஆனாலும் என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று என்ன பண்றாரு, பவுல் சொல்லுகிறார். அது போலதான் நம்ம என்ன பண்ண பார்க்கிறோம், காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கின்றதோ அப்படியே உண்மையற்ற மக்கள் நடுவிலே ஆத்ம நேசர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதே போல நம்ம உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் பிரயாசப்படுறோம். ஆனா எந்த ஒரு காரியங்களா நம்ம சோர்ந்து போயிடுவோம், நம்ம பேச்சுகளா நம்ம நடக்கலாம் நம்ம என்ன பண்ண பலவீனம் ஆகி போயிடுவோம். ஹல்லேலூயா. உண்மையில தேவன் ஒருத்தர் தான். எந்த ஒரு மனுஷனும் உண்மை இல்லை, எல்லாம் நடிப்பு தான். இப்போ நம்ம பார்க்குறோம் அவர் தீர்க்கதரிசியா ஒரு ஊழிக்காரனும் அவர் உண்மையே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இல்லை ஒரு வாட்டி இல்லைன்னா ஒரு வாட்டி என்ன பண்ணுவோம், நம்ம விழுந்து போயிடுவோம். விழுந்து போனதுனால நம்ம என்ன ஆகுதுன்னா சோர்ந்து போயிடுவோம் ஒரு வாட்டி. அதே போல 1 தீமோத்தேயு 1:12 நீங்க வாசிச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு 1:12, 2 தீமோத்தேயு 2:13 நீங்க பாருங்க. 1 தீமோத்தேயு 1:12, 2 தீமோத்தேயு 2:13 அதுல சேர்த்து நீங்க வாசித்து பாருங்க. தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ன பண்ணாரு, உண்மையுள்ளவளா இருப்பாள் இவள் அப்படின்னு சொல்லி இந்த ஊழியத்தை தேவன் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. உங்களை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா உண்மையுள்ளவள் இவள் கடைசி வரை இருப்பா, இவள் என்னோட ஊழியம் செய்வா அப்படின்னு சொல்லி உண்மையுள்ளவள் நன்றி எனக்கு சொல்லி எனக்கு ஊழியம் கொடுத்திருக்கிறார். அதே போல உங்களுக்கு கூட அவ்வளவுதான் உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி தேவனும் தாய் கர்ப்பத்தவே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? உண்மையுள்ளவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி எனக்காக இவங்க என்ன பண்ணி என்னை பத்தி போய் சொல்லுவாங்க. என்னை பத்தி இருளா இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வெளிச்சத்துல கொண்டு வாங்க, அப்படியே கொண்டு வருவாங்க. எனக்கு உண்மையா இருப்பாங்க, எனக்கு கற்பனையில் படி நடப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கூட என்ன பண்ணிருக்காரு, தேவன் உண்மையுள்ளவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல நம்ம என்ன பண்றோம், ஒரு வாட்டி சோர்ந்து போயிடும். பாருங்களா, கொஞ்ச சிலர் அதிகாலையில எழுப்பி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும் போது எதுக்காக ஜெபிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதிகாலையில எழுப்பி ஜெபிக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் அவளை தெரிந்து கொண்டா. இருள இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு நம்மளுக்கு தெரிந்து கொண்டா. இன்னும் ஊழியத்துக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி கூட நம்மளை என்ன பண்ணாரு, பொருளாதாரத்தை கூட ஆசீர்வதிப்பார். இன்னொன்னு எப்படின்னா, கொஞ்ச சிலர் பார்க்கும்போது நான் ஒருத்தர் கேட்டேன், என்னமா எதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது அவங்க என்ன எனக்கு சொன்னாங்கன்னா, நான் ஊழியம் செய்யணும், சபை கட்டணும்னு சொல்லி என்னை தெரிந்து கொள்ளலாமா, எனக்கு என்னன்னா சபைகளுக்கு உதவி செய்யணும், ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் என்னோட ஊழியம் இருக்கிறதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹல்லேலூயா. அதுபோல
கொஞ்ச சிலர் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக தேவன் என்ன பண்றாரு தெரிந்து கொள்வார். ஒவ்வொருத்தர் சபை கட்டுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு தெரிந்து கொள்வார். சபை கட்டுறதுக்கு உதவி செய்யறதுக்கு, சபை வளர்றதுக்கு உதவி செய்யறதுக்கு கொஞ்ச சிலர் தெரிந்து கொள்வார். கொஞ்ச சிலர் சுவிசேஷம் சொல்றதுக்கு தெரிந்து கொள்வார். கொஞ்ச சிலர் ஆராதனை பண்றதுக்காக, இது மாதிரி பல காரியங்களுக்காக தேவன் என்ன பண்றாரு உங்களும் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் நினைச்சு பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம அழைப்பு நம்ம தெரிந்து கொள்ளுங்களாக இருக்கணும். கிறிஸ்துவை அறிமுகம் செய்யும்படி கூட உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய ஊழியர்களுக்கு கொடுக்கும்படி கூட உங்களை தெரிந்து கொண்டார். ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். கர்த்தர் ஊழி செய்யறதுக்காக கூட உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா என்ன உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கிறாருன்னா கர்த்தருடைய வேலைக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணுன்றதுக்காக கூட உங்களுக்கு தேவன் தெரிந்து கொண்டிருக்கலாம். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தேவன் என்ன பண்றாரு தெரிந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் எல்லாருக்கும் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் வாக்கு மாறாத தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மனுஷன் வாக்கு மாறலாம், ஆனா கர்த்தர் வாக்கு மாறவே மாட்டாரு. பாருங்க, எனக்கு இப்ப கொடுத்து ஆண்டவர் எனக்கு சொல்லி 17 வருஷம் 16 வருஷம் ஆகும் போது, ஆனா என்ன சொல்றாரு 12 சபைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா எங்க கொடுக்கிறாரு எப்ப கொடுக்கிறாரு எனக்கு தெரியாது. இப்ப நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு தெரியாத இடத்துல புரியாத பாஷையில கர்த்தாவே எனக்கு எதுக்காக எனக்கு தெரிந்து கொண்டீர், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தை நான் கேட்கும் போது அவர் சொன்னார், ஒரு சத்தம் எனக்கு கேட்குது, 25,000 ஆத்மகளும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. சரிங்களா? இது நம்ப முடியுமா? ஆனா நான் நம்புறேன். ஏன்னா ஆண்டவர் அளித்த ஒரு உண்மை உள்ள தேவன். இன்னைக்கு எனக்கு வயசாயிருக்கலாம், ஆனா கண்டிப்பா எனக்கு என் கண்கள் பார்க்கிற அளவுக்கு தேவன் கொடுப்பார் அப்படின்னு நான் விசுவாசிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அதே போல தேவன் வாக்கு மாறாதவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஆராதிக்கும் தேவன் கிருபை என்றும் உள்ளது. நம் தேவன் வாக்கு மாறாத தேவன். இது உலகத்தை உருவாக்கிய தேவன், சிருஷ்டித்த தேவன். ஏன்னா நம்ம சேர்த்துல இருந்த நம்மளே பாவிகளா இருந்த நம்மளே படிப்பில்லாம இருக்கிற நம்மளே தேவனை தெரிந்து கொண்டு இந்த அளவுக்கு இத்தனை வருஷம் எவ்வளவு பாடுகள் உபதிரங்கள் வந்தாலும் தேவன் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரு கிருபை. நம்ம பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, ஆவினோட கர்த்தரோட ஆவினாலே எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பலமோ பராக்கிரமோ பணமோ பணத்தினாலே தேவன் நம்மளை அழைக்கல, அவருடைய கர்த்தரோட ஆவினாலே தான் தேவன் என்ன பண்றாரு நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை 1 யோவான் 1:9 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 1 யோவான் 1:9 தம்முடைய பாவங்களே நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்துமே நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கும் அவர் உண்மையுள்ள நீதியும் உள்ளவராயிருக்கின்றார். அது படிக்க யாராவது 1 யோவான் நம்ம பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் ஆமா நீதி உள்ளவரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாவங்கள் என்ன பண்ணணும், நம்ம மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எப்படிப்பட்ட பாவியானாலும் தேவனை மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதே போல எப்படிப்பட்ட பாவியானாலும் தேவன் என்ன பண்ண ஆண்டவர் பாதத்தை வந்து கேட்கும் போது அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ண பாவங்களை மன்னிக்கிற தேவன் நம்மளுக்கு இருக்கும் போது நம்ம கவலைப்படக்கூடாது. அது இன்னொரு காரியம், நம்ம பாவங்கள் எல்லாம் செய்து வந்து கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டுட்டே இருந்தாலும் தப்பு. ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி தெரியாம நம்ம செய்யற பாவங்களுக்கு மன்னிப்பு போட்டு தெரிஞ்சு செய்யற பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, ஆனாலும் அதற்கு நீர் நிபந்தனை உண்டு. நீங்கள் உங்களது பாவங்களே அறிக்கை செய்துவிட்டு கண்ணீரோடும் நீங்க என்ன பண்ண பாவத்தை அறிக்கை செய்து கண்ணீரோடு நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிற பரிசுத்தராக இருக்கிறார். நம்ம என்ன பண்ண மறுபடி நம்ம பாவங்களை செய்து கொண்டே நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுது, நான் பாவங்களே மறிக்கின்றவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பாவங்கள் என்ன பண்ண அறிக்கை செய்து அதை விட்டுடணும். விடும்போது நீதிமொழிகள் 28:13 நீங்க நம்ம பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து நம்ம விட்டுறவங்களாக இருக்கணும். அப்போஸ்தலராகிய பவுல் நமக்கு பாருங்க, அப்போஸ்தலராகிய பவுல் யோவான் சொல்றார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களே தமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையுமே நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 நாங்க பார்த்தோம். அதனால நம்ம பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, பாவம் கொடூரமானது. அந்த பாவங்களை நம்ம விழும்போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்ம
நம்மளை விடுவிக்க அவர் என்ன பண்றாரு? ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி வந்து நம்மளுக்கு சொல்லுவார். ஊழியக்காரர்களை மூலமா சொல்லுவார், சொப்பனங்களை மூலமா சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் சொன்னாரு, பாண்டி என்னால பாவம் செய்யக்கூடாது, நான் குடிக்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனாலும் என்னால முடியல. என்ன சொல்றாரு? என்னால முடியல, நான் என்ன செய்யறது, என்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடுங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், அப்பா இதெல்லாம் செய்யறத தவறு, ஆண்டவர் உண்மையில தேவனன்னு தெரிந்து கொண்டு நீ செய்யற பாவங்களை தவறு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனா ஆண்டவர் எடுத்துக்கொண்டுட்டார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், இவன் இருந்த பூமியில இருந்த பாவம் செய்து கொண்டே இருப்பான், ஆனா என்ன பண்ற, நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் எடுத்துக்கொள்ளல, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அப்பதான் நம்ம நினைச்சு பார்க்கணும், பிசாசுக்கு என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்துட்டாரு. அதே போலதான் இது உலகத்துல நம்ம எத்தனை நாள் இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட நம்ம போகணும். நம்ம என்ன பண்ணணும்? பாவம் செய்தாலும் மனமு திரும்பி மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாதபடி நம்ம என்ன பண்ணணும்? தேவனை தேடுறவங்களாக இருக்கணும். தேவனை மன்னிக்கிறார் பாவத்தை மேல பாவம் செய்து கொண்டிருந்தால் நாம் மன்னிப்பே கிடையாது. ஹல்லேலூயா. மன்னிப்பே கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால தேவன் சொல்றார், பாவத்தின் சம்பளம் மரணம். அதே போல எண்ணாகம் 32:23 நீங்க பாருங்க, படிச்சு பாருங்க. எண்ணாகமும் 32:23 கன்னடல என்னன்னு எனக்கு தெரியல. அநேகர் பாவம் செய்து விட்டு குற்ற மனசாட்சியோட வாழ்கின்றார்கள், அன்புள்ள மனமிருந்து துக்கம் செய்து விட்டு. படிங்க, யாராவது படிக்கலாம்? 32 எண்ணாகும் 32:23 யாராவது வாசிங்க. நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களை உங்களுக்கு தொடர்ந்து பிடிக்கும். நிச்சயமாய் அறிவீர்கள். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் என்ன பாவமா, என்ன பாவம்? விபச்சாரம் தான் பாவம், கொலைதான் பாவம், இதுதானே, இதை நாம் செய்ய மாட்டோமே, விக்கிரகம் பாவம், விக்கிரகார கோயிலுக்கு நம்ம போக மாட்டோமே, இதுதானே பாவம் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். அப்படிதானே நினைக்கிறோம்? விபச்சாரம் பாவம், திருட்டு பாவம், கொலை பாவம், இதெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்லை, செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனா தேவன பார்வையில அது இச்சைன்ற பாவம், பொய் பேசுறது ஒரு பாவம், சபைக்கு வராம இருக்கிறது பாவம், வேதத்தை வாசிக்காம இருக்கிறது பாவம், அது கீழ்ப்படியாம இருக்கிறதெல்லாம் பாவம், அவர் கற்பனைப்படி நம்ம நடுக்காம இருக்கிறது பாவம். அது பாவமா இல்லையா? சரி, ஒரு நாள் நான் ஜெபிக்கல வீட்டுல, பரவாயில்லை. வாரத்தை ஒரு நாள் இங்கே வந்து நான் ஜெபிச்சுட்டு போயிடுறேன், பரவாயில்லை. இது பாவமா இல்லையா? பாவமா இல்லையா? பாவம், இதெல்லாம் பாவம். அதே ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் சாபம் என்ன பண்ணுமா, ஒன்னு வாசல படுத்தி இருக்குமா, பாவம் ஒரு வாசப்படியில படுத்திருக்கும். அதனால இந்த மாதிரி சரி இதுதான் பாவம் இல்லை, ஒருத்தர் மேல குற்றம் சொல்றது பாவம், ஒருத்தர் வேதனைப்படுத்துறது பாவம், ஒருத்தர் இந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்களே கண்ணீர் விட்டு கதறாங்க பாரு, அதோட பாவம் எதுவுமே கிடையாது. முன்னே ஒண்ணு பின்னே ஒண்ணு பேசிக்கிட்டு அந்த அம்மா இப்படி இந்த அம்மா இப்படி, அதான் நான் சொல்றது, டைரக்டா வந்து கேளுங்க, டைரக்டா வாங்க. ஏதாவது அப்படி இருந்துச்சுன்னா பேசி தீர்த்துக்கோங்க. இது ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நீங்க என்ன வெளியில போய் சொல்லுவீங்களா? ஒரு இதாச்சுன்னா இல்ல, ஒரு குடும்பம், இது குடும்பத்தை ஏதாவது நடந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, வந்து இது மாதிரி இருக்குது, இது மாதிரி பேசியிருக்காங்க, இது மாதிரி எல்லாம் கழுந்து சேர்த்து பேசுங்க, தனியா கூப்பிட்டு. சரிங்களா? இது ஒரு குடும்பம். அவங்களுக்கு தெரியாம இவங்களுக்கு பேசுறது, இவங்களுக்கு தெரியாம அது பேசுறது, இதெல்லாம் ரொம்ப பாவம். நம்ம இங்க வந்து ஜெபிக்கிற தகுதி கிடையாது நம்மளுக்கு. எவ்வளவுதான் நம்ம வேதத்தை வாசித்து ஜெபித்தாலும் அந்த பாவம் விட்டு போவாது. ஒருத்தர் கண்ணீர் விடுறாங்கன்னா அந்த பாவம் போகாது. நினைச்சு பாருங்க. யாராவது நம்ம ஏதாவது ஒருத்தர் வேதனைப்படுத்தி அவங்க கண்ணீர் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ நான் என்ன தப்பு பண்ணேன், சரி அப்படியே நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க கண்ணீர் விடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி பாவங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படிதான் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அதே போல நம்ம என்ன பண்ணணும், மேலே வேஷம் போட்டுக்கொண்டு ஓநாய்கள் போல நம்ம சுத்தி கொண்டு நானே கரெக்ட், நானே பரிசுத்தம், நானே எல்லாமே, நான் ஊழியம் செய்யறேன், என்கிட்ட எந்த ஒரு பாவமும் கிடையாது, நான் தேவன் பலிபீடத்தான் நிக்கிறேன், நான் என்கிட்ட எந்த ஒரு பாவமும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் இங்க வந்து நின்னேன்னா எனக்கு ஐயோ. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அதே போலதான் நம்ம எத்தனோ பாவங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளைக்கு. ஆனா தேவன் நம்மளை மன்னித்து கொண்டே இருக்கிறாரு. அந்த பாவங்களிலிருந்து விட்டு விடுகிறோம் அப்படின்னு சொல்லுதான் தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனம் பாருங்க. சங்கீதம் 32:1-2 நீங்க படிச்சு பாருங்க. சங்கீதம் 32 சாரி 32 1-2 படிங்க. கிறிஸ்து பாவம் மன்னிக்கின்ற எவருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனோட அக்கிரமத்திலே கர்த்தர் எவனோட ஆவிலே கபடம் இல்லாம இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமா, எவனோட பாருங்க இரக்கத்தையே காண்பிப்பது ஆச்சரியம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் என்ன பண்ணான்? ஆவில கபடம் இல்லாம இருக்கணுமா? அவரு பாக்கியவான். ஆவில கபடம் இருக்க கூடாது. நம்ம ஆவில நம்ம ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், தீர்க்கதரிசன வரங்கள் எல்லாம் பேசுறோம். ஆனாலும் நம்ம ஆவில கபடம் இருக்கிறதா? இருந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை மன்னிக்கவே மாட்டான். அவனுதான் பாக்கியவான். யாரு ஆவில கபடம் இல்லாம இருக்கிறாங்களோ, எவனோட பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனோட அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. அப்படி அக்கிரமங்கள் மூடப்படும், பாவங்கள் ஆவில வாஞ்சை இருக்கும், ஆவியானவர் நம்மளோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம நினைக்கிறோம் தேவன் என்ன செய்தாலும் நம்ம மன்னிச்சிடுறாருன்னு சொல்லி. மன்னிக்க மாட்டாரு. அல்லேலூயா. அதே போல ரோமர் பாருங்க. ரோமர் 6வது அதிகாரம் 23 பாருங்க. பாவத்தின் சம்பளம் ஆகிய மரணத்தையே பாவத்தின் சம்பளம் மரணமா? அது பாருங்க. போதுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். கிறிஸ்து அதே போல ரோமர் 5:6 வாசிங்க. ரோமர் 5:6. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருந்தோம், குறித்த காலத்தில் கிறிஸ்து யாருக்காக மரித்தாரு? அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். யார் அந்த அக்கிரமக்காரர்கள்? நாம தான். அல்லேலூயா. நாம நன்றி இல்லாதவங்க அக்கிரமக்காரர்கள். அன்றைக்கு கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். யாரு? யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலே தேவன் என்ன பண்ணாரு? புரிஜாதி ஜனங்களான நம்மளுக்கு என்ன பண்ணாரு? சுவிசேஷம் கொண்டு வந்தார். ஆனா இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு தெரியாம, யூதர்கள் தெரியாம அவர் சிலுவையில போட்டார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இப்போ தெரிஞ்சு சிலுவையில போட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? தெரிஞ்சு சிலுவையில போடுறோமா இல்லையா? தெரிஞ்சு இது செய்த தப்பு, போய் பேசினா தப்பு, சபைக்கு போகாம இருந்த தப்பு, அடுத்தவங்களை பத்தி பேசினா தப்பு, இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம சிலுவையில போட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால இந்த தேவன் சொல்றாரு, அன்னைக்கு தெரியாம அவங்க அக்கிரமங்கள் செஞ்சாங்க, இப்போ தெரிஞ்சு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்னு, எவ்வளவுதானே பிரசங்கம் பண்ணாலும் சரி, எவ்வளவுதானே வேதத்தை வாசித்தாலும் சரி, எவ்வளவுதானே ஆராதனை பண்ணினாலும் சரி, சொன்னாலும் சரி, ஆனா செத்துருவானவனை கல்லு ஆக்கி வச்சிட்டு இருக்கிறார் ஹிருதயத்தை. ஆனா கீழ்படியாம இந்த இடத்துல இருக்கிற மட்டும்தான் அப்படி இருக்கிறோம். வெளியில போனா நம்ம என்ன பண்ணணும்? மூக்கு போட்டு அந்த ஏதோ தெலுங்குல சொல்லுவாங்க இல்லையா, முகுதாடுல எத்து அது என்ன பண்ணுமா? ஓடிக்கொண்டே இருக்குமா? அது பிடிக்கவே முடியாது. அது போல நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்தவர்கள் இங்கே வந்தாதான் நடிப்பு, ட்ராமா, அபிஷேகம், அந்நிய பாஷை, தீர்க்கதரிசனம். வெளியில போனா நம்ம ஒளி தான் நம்மளுக்கு, நம்ம பேச்சு தான் நம்மளுக்கு இல்லையா? அப்படி இருக்கிறோம். அக்கிரமக்காரங்களா நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். நம்ம என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்? ஒருத்தர் நம்ம என்ன பண்ணோம்? 10 வருஷம், 20 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் ஆயிருக்கு ரட்சிக்கப்பட்டு. எத்தனை பேர் நம்ம மாறி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில நினைச்சு பாருங்க. எத்தனை பேர் நம்ம மாறி இருக்கிறோம்? தேவனுக்காக நம்ம என்னதான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? நான் பாக்குறேன், நேற்றெல்லாம் பாக்குறேன், ஆலயத்துக்கு தொழிச்சு பெருகிறது யாராவது வருவாங்க? கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பெருக்கி தொழிச்சு ஆலயத்துல ஒரு வேலை செய்யறது கூட நம்மளால முடியலையே. நினைச்சு பாருங்க. கரெக்டா சொல்ற வேலைகள் நம்ம கரெக்டா செய்யறோமா? எப்படி இருக்கிறோம்? நம்ம
நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம வேலை, நம்ம புருஷன், நம்ம கணவர் அப்படின்னு கூட நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் கேட்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? நினைச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம்தான், வேலைக்கு போறீங்க வர்றீங்க, கஷ்டம்தான். ஆனாலும் அந்த கஷ்டம் சொல்லிட்டு நீங்க கஷ்டத்துல கஷ்டப்படும் போது உங்களுக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? உங்களை ஆசீர்வதிப்பாரா இல்லையா? ஆசீர்வதிப்பாரா இல்லையா? ரெட்டத்தனையா நம்மளை ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவர் நிறைய எடுத்துட்டு வந்து கொடுத்துடு, நீ எடுத்துட்டு வந்து நீ பணத்தை கொட்டுடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. உனக்கு கொடுத்த அந்த வேலை சின்ன சின்ன வேலையானாலும் சரி, சபையில நீ ஒன்று செய்யும் போது உன்னை ஆசீர்வதிப்பார். ஐயா யாரும் செஞ்சுக்கிறாங்க, நமக்கு என்ன? நம்ம போறோமா, ஸ்கூல்ல போய் அட்டெண்டன்ஸ் நம்ம அதான் பேரு, அது போட்டுட்டா வரோமா, அது போதும். யார் எப்படி போடணும் நம்மளுக்கு என்ன? இருக்கக்கூடாதுமா அப்படின்னாமா, அப்படி இருக்கக்கூடாது. மனுஷன் மாறணும். எப்பப்ப ஞாயிற்றுக்கிழமை வருது, எப்ப ஆண்டவர் எது சபையில வேலை இருக்கிறது, அது போய் நம்ம செய்யணும். 8 மணிக்கு 8:30 மணிக்கு இதெல்லாம் வேண்டாமா, இதெல்லாம் நமக்கு இது கிடையாது, ஒழுங்கு கிரமம் கிடையாது. ஆண்டவருக்காக வேலை செஞ்சவங்க ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு நினைச்சு பாருங்க. ஆண்டவர் கொடுக்கிறவங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க. கிறிஸ்துவங்களாக நீயும் நானும் தரித்திரமா இருக்க ஆண்டவர் விரும்புறாரா? ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படிதான் அவர் விரும்புறார். ஏன் நம்ம கஷ்டத்தோட இருக்கிறோம்? ஏன் நம்ம கடனோட இருக்கிறோம்? ஏன் நம்ம வியாதியோட இருக்கிறோம்? ஏன் நம்ம பலவீனமா இருக்கிறோம்? ஏன் நம்ம குடும்பங்கள் இப்படி இருக்குது? நம்மளுக்கு நாமளே கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கணும். அவன் தான் கிறிஸ்தவன், அவ்வளவுதான் கிறிஸ்தவன். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளே கேள்வி கேட்கணும். உங்களை மட்டும் இல்லை, நானும் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். ஏன் நான் இப்படி கஷ்டப்படுறேன்? ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? கேள்வி கேட்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் நம்ம தரித்திரமா இருக்கணும், வியாதியோட இருக்கணும், வறுமையோட இருக்கணும், கவலையோட இருக்கணும், வேதத்தோட இருக்கணும். தேவனை விரும்பல அதெல்லாம். என் பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும் அப்படின்னு தான் தேவன் விரும்புகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனமா என்னவோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எதிர்க்கையாக உருவாக்குனாரு. நம்மளுக்காக, உனக்காக, எனக்காக எல்லாம் என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தாரு. என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஐஸ்வர்யமா இருக்கணும், சந்தோஷமா சமாதானமா இருக்கணும். அடுத்தவங்களை பார்க்கும் போது பாரு, இவள் கிறிஸ்தவள், தேவன் இவள் எப்படி ஆசீர்வதிச்சு இருக்கிறார் பாரு, அவள் வீட்டு முன்னாடி எத்தனை கார் இருக்கிறது பாரு, அவள் பிள்ளைங்களை பாரு எப்படி ஐஸ்வர்யமா இருக்கிறாங்க பாரு, அவர் செய்யற தொழில் எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறது பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம இந்த உலகத்தை நம்ம வாழ்றவங்களாக இருக்கணும். இதெல்லாம் பேச்சுல தான் ஆண்டி ஆகுது, ஆனா வாழ்க்கையில் ஆகாதாண்டி நினைக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. புண்ணியவான்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை, ஆகும் தேவனால. நான் விசுவாசிக்கிறேன். சேத்துல இருந்த என்ன ஆண்டவர் தூக்கி எடுத்து வைத்தார். நான் விசுவாசிக்கிறேன். நாம் அவருக்கு உண்மையா இருக்கும் போது, அவர் தேடும் போது, அவர் கொடுக்கும் போது, அவர் பாதத்தனம் வரும்போது, அவர் கீழ்ப்படியும் போது ஏன் தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிப்பார். ஒரு வயிறாக நம்மளுக்கு வேணும். அதை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், வயசானுக்கு அப்புறம் எனக்கு தெரிந்து கொண்டீங்க, வயசு இருக்கும் போதே தெரிந்து கொண்டது நான் ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தி இருப்பேன்னா என்னவோ தெரியல. படிப்பில்லை, பட்டணம் இல்லை, ஆண்டவரை இப்ப தெரிந்து கொண்டீங்க. நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, அல்லேலூயா. இது ஒன்று பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, பராக்கிரமசாலி. அவர் சொல்றார், ஆண்டவர் எனக்கு நான் பராக்கிரமசாலி இல்லைன்னா ஏன் அமலேக்கியரெல்லாம் வந்து இது தானியத்தெல்லாம் கொண்டு போகிறார், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புனாரா? சோர்ந்து போனாரா? இல்லை. ஒரு காரியம் பாருங்க, 300 பேர் ஆண்டவருக்கு இது ஒன்று கொடுத்தாரு. எத்தனோ லட்சம் ஆயிரக்கணக்கான 20,000 ஜனங்களே வந்திருக்காங்க. அதுல 300 பேர் மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மிச்சம் யாருன்னா விக்கிரகாராதனை செய்து அடிபட்டு வந்தவங்களாம். ஒரு புக்ல நான் படிச்சேன். விக்கிரகாராதனை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டிருந்து மனம் ஆண்டவரோட அடிபட்டு மனம் திரும்பி வந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு ஆட்டுக்கிட்ட கொண்டு போ, யார் யார் என்ன பண்றாங்க, எப்படி தண்ணி கொடுக்குறாங்களா பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் 300 பேர் மட்டும் தேவனை தெரிந்து கொண்டார். 300 பேர் தெரிந்து கொண்டு அமலேக்கிற முறியடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் தேவன் அளித்தவர் அநேகர், தெரிந்து கொண்டவர்கள் சிலர். நம்ம எத்தனோ பேர் இப்ப பார்க்கும்போது கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கிறிஸ்தவங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சபையிலையும் பார்க்கும்போது அப்படி இருப்பாங்க. ஆனா எத்தனை பேர் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறாங்களோ நம்மளுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம்
எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், கருவேப்பிலை ஒரு இதில் பார்க்குறேன், கருவேப்பிலை வேணும், கொத்தமல்லி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு வர்றவங்களும் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இல்லை, ஆண்டவரே நீர் வேணும்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை எனக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எது ஆண்டவரே எல்லாமே நீர் அப்புறமா கொடுப்பீர், நீர் எனக்கு வேணும்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. எது நியாயம்? நீர் எனக்கு வேணும், இது கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறமா வாங்கிக்கலாம். அவர் நம்மளோட இருக்கும்போது எல்லாம் திருப்பிக்கலாம் முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? நீங்க எனக்கு வேணும் ஏசப்பா, நீங்க எனக்கு கூட இருந்தால் இது உலகத்தையே நான் ஜெயிப்பேன். நிறைய பேர் சொல்லுங்க, ஒரு பொம்பளை நீ ஊழியம் செய்ய முடியாது. ஒரு சபைக்கு போயிருக்கிறேன், அந்த பாஸ்டர் அப்படிதான் சொல்றாரு, சிஸ்டர் உங்களால சபை நேரத்தில் ரொம்ப கஷ்டம் சிஸ்டர், நான் ஆண்டுக்கு எங்களாலே முடியல, நீங்க போய் ஆண்டு சிஸ்டர் இந்த சபை நடத்துறேன்னு சொல்றீங்களே, ஆனா ரொம்ப கஷ்டம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. அதில் என் பொண்ணு எழுப்பி சொல்லிச்சு, பாஸ்டர் எங்க அம்மா 15-16 வருஷம் நடத்திட்டு இருக்காங்க, எத்தனை பேர் 10 பேர் வந்தாலும் அவர் என்ன பண்றாங்க, நடத்திட்டு இருக்காங்க. நாங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க, நடத்துறாங்க. பொம்பளைங்கள முடியாதுன்னு இப்போதைக்கு 2-3 வாட்டி சொல்லிட்டீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லாதீங்க. எங்க அம்மா ஆண்டவர் எங்க அம்மாவோட இதுல எல்லாம் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீ என் கூட இருந்த ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைகளை தாய்வேன், நீர் என்னோட இருந்தாலும் போதும். கொண்டு வருவீங்க, நீங்க செய்வீங்க, உங்களால முடியும். நீர் என்னோட இருந்தால் போதும். நான் புஷ்டலாம், எனக்கு வரங்கள் கொடுங்க, எனக்கு பைபிள் வேதத்தை சொல்லிக் கொடுங்க. இப்போ கேட்கிறேன் நான், எனக்கு வரங்கள் கொடுங்க, எனக்கு ஆத்மாக்கள் கொடுங்க தான் நான் கேட்பேன். இப்போ என்ன கேட்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே நீர் எனக்கு வேணும், நீர் என்னோட இருக்கணும், நீர் ஆண்டவரே என்னோட பேசணும். அப்புறம் ஈசாக் யாக்கோபான தேவன் அவங்களை எப்படி ஆசீர்வதித்தார், அவரை எப்படி பேசுறீங்க அவங்களோட, அப்படி ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் என்னோட நீர் பேசுறீங்கன்னா நான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறது ரெடியா இருப்பேன். முதிர் வயதுல கடித்தது புஷ்டியா இருப்பாயன்னு சொல்லி இருக்கிறீங்க சரியா? எனக்கு வயசா இருக்கலாம், ஆனா நான் பலவீனமா இருக்கலாம். நானு ஆவி உச்ச மாசம் பலவீன ஆவி உச்சம், அதனால நீர் என்னோட இருந்தாலும் இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அது போல நீங்களும் இனிமே என்ன கேளுங்க, ஆமா இப்படிதான் நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும்? யார் வேணும்னு கேட்கணும்? ஏசப்பா வேணும். எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும்னு கேட்காதீங்க. என்ன கேட்குறீங்க? நீர் என்னோட இருந்தால் போதும், இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன். செத்துரும் நான் அவன் கால் மீதிக்கிற என் காலை அவனு தலைமையில வைக்கிற அதிகாரம் நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. எனக்கு நான் பலவீனமா இருக்க கூடாது, சோர்வோட இருக்க கூடாது, எனக்கு சின்ன சிந்தனைக்கு ஆவிகளை நோட்டு விழுகணும். நீர் என்னோட இருங்க, நீர் என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லிதான் நீங்க கேட்கணும். சரி, இன்னொரு காரியம் நான் மறந்துட்டேன். என்னன்னா முந்தனேதான் வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை நினைக்கிறேன், நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், ஜெபிச்சு படுத்துட்டேன். ஆண்டவர் என்ன பண்ணுறதுன்னா எஜேக்கியேல் 34வது அதிகாரம் எடுத்து வாசிங்கன்னு சொன்னார். வாசிச்சிருக்கீங்களா? எஜேக்கியேல் 34வது அதிகாரம் வீட்டில் வாசிங்க. ஆனால் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. வாசிச்சியா? சரி, ஹல்லேலூயா. அந்த 34வது எஜேக்கியேல். ஆனா எனக்கு வீட்டுக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, எங்க பொண்ணு உன் வீடு, உனக்கு இது, உனக்கு குடும்பம், நீ பார்த்துக்கோ, நான் ஊருக்கு போறோம், என் கணவர் வீட்டுக்கு நான் போறோம், நீ என்ன விட்டுட்டு போயிட்டானா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் என் மேல சண்டை போட்டான். சரியா? சண்டை போட்டதுக்கு அப்புறம் மடம் போயிடுச்சு, அதை போயிடுச்சு, அவளை சண்டை போட்டான். நான் 21 நாளைக்கு இருந்ததுனால அப்ப நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே என்னப்பா இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்களே, என்ன பண்றது ஆண்டவரே, சாப்பாடு இல்லாம ஹோட்டல வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்களே, என்ன பண்றது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு படிச்சேன். ஆண்டவர் சொல்ற 34 எடுத்து வாசி. அப்படி எடுத்து வாசிச்சா என்ன பண்றது, மேய்ப்பன் ஆடுகளை எப்படி மேய்க்கணும், அந்த ஆடுகளை துமிரி போனால் அது மேய்ப்பனுக்கு என்ன தண்டனை இருக்கிறது? சிரிக்குங்க. அந்த மாப்ப என்ன தண்டனை இருக்கிறது, அந்த ஆடுகளை எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தை அந்த வசனங்கள்லாம் இருக்கிறது. அப்போ நான் நினைச்சேன், ஓ இங்கெல்லாம் இருந்தா நம்ம ஆகாது, நம்ம என்ன பண்ண ஓடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அதனாலதான் உங்களை திட்டுற காரணம் எனக்கு உங்களை திட்ட சந்தோஷம் கிடையாது. சரியா? நீங்க மாறணும். நீங்க மாறினாலே அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லாகியம். அதுதான். அதனாலதான் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க.
நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதாவது நீங்க மாறணும், நீங்க கனி கொடுக்குறவங்களாவே இருக்கணும். தேவனை நாங்க இப்ப நான் போகும்போது ஆண்டவர் என்கிட்ட கேட்கக்கூடாது, இத்தனை ஆடுகளை கொடுத்தேனே என்ன பண்ணேன் கேட்கக்கூடாது. அதுக்காக தான் என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்து கொண்டு உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிற காரியம் என்னன்னா இதுதான். சரி கேட்காம போனாங்கன்னா என்ன பண்றேன், உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இல்லையோ தீராச்சு சொல்றீங்க, இது அம்மாய்க்கு நின்று என்ன பண்றீங்க, கொலை பண்றீங்களே, இவரு ரத்த பலி என்ன மேலே வரக்கூடாது. அது போலதான். அதனாலதான் என்ன பண்றேன், இங்க வந்து உங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டு யார் வரீங்களோ இல்லையோ இங்க வந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கேன். நாளை ஆண்டவர் வந்து கேட்கும்போது நான் வெட்கப்பட்டு நிற்கக்கூடாது. அதனால தான் இந்த காரியங்கள் இது மாதிரி ஆண்டவர் பேசுறதுனால தான் என்ன நான் என்ன பண்றேன் வந்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாததிக்கும் இயேசு என்று ஜெபிக்கின்றாரே, அவர் தேவனாயே என்னோடு பேசுகின்றாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜெபிக்கின்றாரே, அவர் தேவனாயே என்னோடு பேசுகின்றார். அவர் கொஞ்சம் சரியா. எப்ப நம்ம ஆராதிக்க இயேசு என்ன பண்றாரு, நமக்குள்ள ஜீவித்து கொண்டிருக்கிறார். தேவனாக அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா இன்னும் உங்களுக்கு எது கொண்டு வந்து நினைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்து பார்க்கலாம். லூக்கா 5வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. திமிர்வாதக்காரனை கண்டு மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. திமிர்வாதக்காரன் 38 வருஷமா இருக்கிற ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு. லூக்கா 5:20. அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமா, திமிர்வாதக்காரன் 38 வருஷமா அவன் படுத்திருக்கிறான். ஆனா தேவனை பார்த்து சொல்றாரு, மனுஷனே 38 வருஷமா நீ பட்ட பாடுகள் போதும், நீ பட்ட அவமானங்கள் நிந்தைகள் எல்லாம் போதும் மகனே, இனிமே என்ன பண்றேன் நானு உன்னை குணமாக்குற உன பாவங்கள் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதே போல லூக்கா 7:47 பாருங்க. லூக்கா 7:47. என் கண்ணீரால் இயேசு அதனால் இவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவர் மேல மிகவும் அன்பு கூர்ந்தால். யார் பார்த்தான்னு சொல்றாரு ஆண்டவர், மரியாதை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. கண்ணீரோட இயேசுவின் பாதங்கள் நினைத்த மரியாள் அவர் என்ன பண்றாரு, தைலத்தை பூசி கண்ணீர் விடும்போது தலை வயிறுல கால் தொழிக்கும் போது தேவன் சொல்றாரு, இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. சரிங்களா? சரி, நீ விபச்சாரி, நான் ஒன்னும் பாவங்களை மன்னிக்க மாட்டேன்னு அவரை சொல்லல. ஆனா மகளே, இனிமே நீ பாவம் செய்யறது ஒரு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகல அவன் என்ன பண்ண, ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவளா இருந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல லூக்கா 23:34 நீங்க பாருங்க. பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டிக் கொண்டார். யார் பார்த்து ஏடுப்பாரு, சிலுவிலே அவரையே தொங்கும் போது கூட அவராலே உள்ளம் என்ன பண்ணது, இறுகி கொண்டிருந்தது. ஐயோ, இவரை சிலுவில தொங்கிக் கொண்டு இருக்கிறார் அவரு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, தெரியாம இவங்க சிலுவில போடுறாங்களே, பிதாவே இவங்களை மன்னிக்காண்டவர் அப்படின்னு சொல்லிதான் பார்த்தாங்க. எப்படிப்பட்ட ஒரு பாவியானாலும் நம்ம என்ன பண்றோம், மன்னிக்க மாட்டோம். ஆனா தேவன் என்ன பண்றாரு, மன்னிக்கிறவரா இருக்கிறாங்க. அவர் கூத்துனாங்க, துப்புனாங்க, கைகள் எல்லாம் ஆணைகள் அடித்தாங்க. ஆனால் அவர் என்ன பண்றாரு, தேவனே உங்களுக்கு தெரியாம இவங்க செய்யறாங்களா ஆண்டவரே, அப்பா இவங்களை மன்னிக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண நம்மளுக்காக புரிந்து பேசுறார். அதே போல சீஷனாக தோம கூட என்ன தோமா இல்ல பிலிப்பு நினைக்கிறேன், அவர் என்ன பண்றாரு, கல்ல அழிச்சு கொள்ளும் போது கூட அப்போ கூட அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரே இவங்களுக்கு தெரியாம செய்யறாங்க அப்படிதாவியோ, இவங்க பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, பிலிப்பு கேட்டார். அது போலதான் சகோதரர்கள் நாம கூட என்ன பண்ண, ஒவ்வொருத்தர் பாவங்களை மன்னிக்கிறவங்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொருத்தர் பாவங்களை மன்னித்து பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கணும். அதே லூக்கா நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா 23:43 படிச்சீங்களா? லூக்கா படிச்சோமா? 23:43. சிலுவையில் அறையப்பட்ட
கள்ளன் கூட பாருங்க 23:43 லூக்கால பார்க்கும்போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவரை நோக்கி இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன பண்றாரு, சிலுவையில தொங்கும் போது கூட கள்ளனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட என்ன பண்ற பரதேசில இருப்பாய் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவனோட பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. அது போல அவங்கள ஒரு 10% உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு அன்பு இருக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கும் போதுதான் தேவன் என்ன பண்றாரு, நம்ம ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். நம்ம வேதனை பார்த்து நம்ம ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு பதில் கொடுக்கறா இருக்கிறார். எதற்காக அழைத்தாரோ அதுல உண்மையுள்ளவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்கும்போது வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். இப்ப நம்ம பார்த்தோம், இது விழுறோம் மன்னிப்பதில் உண்மையுள்ளவர். இரண்டாவதாக வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப எபிரேயர் 10:23 நீங்க பார்க்கும்போது வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். உங்களுக்கும் என்னையும் வாக்குத்தத்தம் பண்ணி தேவன் நம்மளை அழைத்தார். அவர் என்னன்னா உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே சாராள் என்ன பண்ணாரு, சாராளுக்கு வயசு ஆயிட்டு விட்டது. எபிரேயர் 11:11 நீங்க பார்க்கும்போது விசுவாசத்தினால சாராளுக்கு வயசு ஆயிட்டுது. ஆனாலும் அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. ஆனா தேவன் எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பான். அபிரகாமுக்கு இருந்தது, தேவனுக்கு எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்துல அவர் என்ன பண்ணாரு, சாரார் அந்த வயசு சென்ற போது கூட அந்த கர்ப்பம் சொத்த நிலையில கூட ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் என் அடித்தவர், உண்மையுள்ளவர், உயிருள்ளவர், ஜீவனுள்ள தேவன். அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. எல்லாம் அவர் செய்து முடிக்கிறார். ஆனா நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அதனாலதான் என் ஜெபத்திற்கு நான் உதவி கிடைக்காம இருக்கிறது. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், உபவாசம் இருந்து நான் ஜெபிக்கணும். எப்படி உபவாசம் இருந்து நான் ஜெபிக்கணும், எப்படி ஆண்டவர் கர்த்தா உங்க பாதப்படியில நான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவங்களாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கலன்னா ஆண்டவர் பாதத்தை நீ கேட்கணும். ஆண்டவரே சொப்பனங்களை தரிசனங்களை மூலமா வெளிப்பாடுகளை மூலமா நீர் பேசுங்க ஆண்டவரே. ஏன் எனக்கு இன்னும் கர்த்தாவே இந்த வார்த்தைக்கு எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்கும் போது அது எது வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு உள்ளத்துல ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னன்னு சொல்லி தேவன பாதத்தை கேட்டு தெரிந்து கொள்ளணும். என்ன ஆண்டவர் சொன்னது நம்ம நடக்கிறோமா, எல்லாம் கரெக்டா நியாய பிரமாணங்களை படி நம்ம நடக்கிறோமா, ஏன் நமக்கு இன்னும் ஆண்டவர் பதில் கொடுக்காம இருக்கிறாரு, இது காரியம் ஏன் தடையாகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. இது உலகத்துல நமக்கு 1000 கோடிகள் பணங்கள் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஆனா நம்மளுக்கு சந்தோஷம் சமாதானம் வேணும்னா தேவன பாதத்தை நம்ம வரணும். ஹல்லேலூயா. அவர் தேடுறவங்களாக இருக்கணும். கொஞ்ச நேரம் பாருங்க, இங்க நாங்க வரும்போது பாக்குறோம், கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கி விடுவாங்க. சரிங்களா? கொஞ்ச நேரம். ஆனா அதுல கொஞ்ச நாள் கூட அப்படிதான் இருந்து, அதுல எனக்கு தெரியாது, சத்தியம் தெரியாது. அப்போ கூட எப்போ கூடுறாங்களோ பாஸ்டர், எப்போ போகிறோம் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஆனால் ஒரு வாஞ்சி, ஒரு அபிஷேகம் நம்ம மேலே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் போகிறதே நமக்கு தெரியும். விசுவாசிக்கிறீங்களா? நேரம் அபிஷேகம் நம்மளோட இருக்கும்போது நம்ம சும்மாவும் இருக்க முடியாது. அந்த பரிசுத்தாவே நம்ம மேலே இருக்கும்போது நம்மளுக்கு நேரம் போகிறதே தெரியும். ஐயோ இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா பரிசுத்தாவியா நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளை விட்டு போயிட்டாருன்னா பலவீனமோ சூடு தூக்கம் எல்லாம் வரும். அதுலயே நம்ம என்ன பண்ணணும், இது ஒரு ஊழியக்காரன் சொன்னாரு, ஒரு ஊழியத்துக்கு போனாராம். போய் அவங்க ஜெபிக்கும் போது பரிசுத்தாவியான கரெக்டா நடத்த முடியல. ஏன்னா கரெக்டா பிரசங்கம் பண்ண முடியல, கரெக்டா அவருக்கு எடுத்த செய்தி கரெக்டா சொல்ல முடியல. அப்போ அவர் என்ன பண்ணாரா, வீட்டுக்கு வந்துட்டாரா, அழுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாராம். வந்துட்டு தனிமையா ஒரு அறை கூட்டிட்டு உபாசம் இருந்த ஜெபித்தான். ஆண்டவரே என்ன குறை இருக்குது என்கிட்ட, ஏன் அபிஷேகம் என்கிட்ட இல்லை, ஏன் நான் போய் எடுத்துட்டு போன அந்த காரியங்களை கரெக்டா நான் சொல்லி அவங்களுக்கு உயிர்ப்பிக்க முடியல, என்னால அது சொல்ல முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தனிமையா போய் கதவு சாத்திட்டு 3 நாள் உபாசம் இருந்து அவங்க ஜெபித்தாரா. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, நீ என்ன பண்ணி இந்த மாதிரி காரியங்களை நீ தோறு செய்யற பாரு. என்ன காரியம், ஆண்டவருக்கு கொடுக்குற அந்த காரியத்தை நீ என்ன பண்ற, எனக்கு கேட்காம ஊழிக்காரங்க யாரும் வந்து கேட்டாலும் நீ என்ன பண்ற, கேட்காம நீ கொடுத்துடுற. கள்ள ஊழிக்காரங்க வராங்க, கள்ள தீர்க்கதரிசிகளை வராங்க, ஒரு வார்த்தை நீ எனக்கு கேட்டுட்டு நீ கொடுத்தியா, இந்த காரியத்தை நீ தவறி இருக்கிற, அதனால அதை உன்னை எடுத்து நான் பயன்படுத்த முடியல அப்படின்னு சொன்னான்.
இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு எனக்கு பயம் வந்துச்சு. என்னன்னா, ஆண்டவருக்கு சொல்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு காரியமும் நம்ம செய்யக்கூடாது. கொடுக்கறதானாலும் சரி, வாங்குறதானாலும் சரி, தேவனுக்கு தெரியாம நான் ஒரு காரியமும் செய்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு வெளியே போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு போயிட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசினாராம். சின்ன காரியம் தான் இது. ஆனா யாரும் அழுந்தாங்க, ஊழிக்காரங்கள் அழுந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு என்ன பண்ணாரு, பணத்தை எடுத்து கொடுத்துட்டாரு. அது சரியில்லைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, போன எடுத்து சென்னைக்கு ஏதோ ஒரு சபைக்கு டிமோகன் அந்த சபைக்கு போயிருக்கிறாரு. போனவங்களால செடிக்க முடியல. இவங்களால ஆயுதத்தோட தான் போயிருக்கிறாரு. நல்ல வசனங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாரு. ஆனாலும் அங்கே போய் நின்னாலே இவங்களால முடியல, பேச முடியல. ஏதோ ஒன்று பேசிட்டு வந்துட்டாங்க. ஆனா அவருக்கு தெரியுதான், ஏன் ஆண்டவரை என்ன இப்படி பயன்படுத்துறீங்க, ஏன் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட அழுந்து மன்றாடி 3 நாள் கதவே திறக்கல. அப்ப ஆண்டவர் பேசினாரா, இந்த வார்த்தை பேசினாரா, நீ எனக்கு கேட்காம ஒரு காரியம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் கேட்காம ஒரு காரியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, ஒரு வீடியோவை சொன்னார். சரிங்களா? அது போலதான் நம்ம என்னன்னா, தேவனுக்கு தெரியாம ஒரு காரியங்களும் நம்ம செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்ம கேட்க ஊழி செய்யறவங்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, இந்த மாதிரி சின்ன காரியத்துக்கு கூட ஆண்டவர் நம்ம மேல கோச்சுக்கிறாரா? ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு வெளியே போயிடும். பாத்தீங்களா? சிம்சோன் என்ன நினைச்சா சிம்சோன, எனக்கு பலன் இருக்குது, நான் வாலிப மகன், என் உடம்புல ரத்தம் இருக்கிறது, சதை இருக்குது, எலும்பு இருக்கிறது, பலன் இருக்கிறது, நான் என்ன தவறு செய்தாலும் தேவன் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாரு. தேவன் என்னை விட்டு வெளியே போயிடுவாரான்னு போனாரா? இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி அடிபட்டு இருக்கிறாரு. ஒரு பொம்பளை என்ன பண்ணாரு, திருமணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை கிட்ட போய் சொல்லும் போது விடைக்கதை போடுறாங்க. அந்த விடைக்கதைக்கு அர்த்தம் அந்த என்ன பண்றாரு, அந்த பொம்பளைக்கு சொல்றாரு. அந்த பொம்பளை எடுத்துட்டு போய் அந்த பெலிஸ்தேர் வாலிபர்களுக்கு சொல்லிடுச்சு. அப்போ சோர்ந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் பொம்பளை வீக்னஸ் இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லிருக்கு, சொன்னதுனால நான் இப்ப சோர்ந்து போறேன். மறுபடி தெரியலான்ற ஒரு கிட்ட போயிட்டு அவர் என்ன பண்ணாரு, அவர் மர்மம் எல்லாம் சொன்னார். என்ன மர்மம், உனக்கு பலன் எதனால இருக்கிறதுன்னு, எனக்கு முடியலால இருக்குது. அப்ப என்ன பண்ணாவா, காசு பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த முடியெல்லாம் போச்சு, பலனை எடுத்து போச்சு. பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு வெளியே போயிட்டாரு. நினைச்சு பாருங்க, நமக்கு சின்ன காரியம், நம்மளுக்கு ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்திருக்காரு, அநேக பாஷை எல்லாமே கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன காரியம் சொன்னதாலே பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு வெளியிட்டார். அவன் என்ன பண்ணாரு, அப்படிப்பட்ட பலமுள்ள பராக்கிரமசாலிக்கு கண்ணெல்லாம் பிடிக்கப்பட்டது. எடுத்துட்டு போய் மாவாட்டுறதுக்கு எடுத்து போய் வச்சுட்டாங்க. அப்போ என்ன ஒன்றும் பண்ண முடியல. லாஸ்ட்ல அவங்க எல்லாம் பெலிஸ்தர்கள் எல்லாம் இவனை சாகடிக்கணும் உடனே வேடிக்கை பொருளாக அவனை கட்டி வைத்து பார்க்கும்போது அவன் ஒரே ஒரு வாட்டி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே ஒரு பலனை கொடுங்கப்பா. அதுல இருந்து அந்த பலனை கொடுங்க. எல்லாரும் எனக்கு எவ்வளவோ பேசுறாங்களே, எல்லாரும் எனக்கு எவ்வளவு கேள்வி பண்றாங்களே, கண்ணெல்லாம் குருட ஆக்கிட்டாங்களே, எனக்கு ஒருத்தருமே இல்லையே, தாய் தகப்பன் பேச்சு நாங்க கேட்கலையே, நீங்க சொல்ற பேச்சு நாங்க கேட்கலையே, நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே, ஒரே ஒரு வாட்டி எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கிஞ்சும் போது என்ன பண்ணாரு, பரிசுத்த ஆவியானவர் வெளியே வந்தாரு. உயிரோட இருக்கும் போது அவங்க சாகடிச்சிருந்தோட, உயிர் போகும்போது அநேக ஜனங்களை சாகடிச்சாங்க. அல்லேலூயா. நான் நினைக்குவேன், ஆண்டவர்கிட்ட இந்த பலனை கேட்டவர் ஆவசி கூட கேட்டிருக்கலாமே. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னித்து எனக்கு ஆவசி கொடுங்கப்பா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். அப்ப கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பாரு என்ன ஆண்டவர். ஆனா அவன் அது கேட்கல. அவன் என்ன வேடிக்கை பொருளாக மாறிட்டான். அவன் என்ன பண்ணான், ஒரே ஒரு பலனை கொடுக்கான். பலனை கொடுக்கும் போது 4 பக்கத்துல பில்லாருன்னு சொல்றாங்க இல்லையா, பில்லார் தானே நம்ம வீடு கட்டும் போது போடுது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பில்லார். அதை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, அதெல்லாம் இடிச்சு அதெல்லாம் ஜனங்கள் மேல இடிச்சு எல்லாம் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது போலதான் சகோதரர்கள் நமக்கு என்னன்னா, தேவனை கொடுத்திருக்கிற அந்த விஷயம் நம்ம எழுந்து போயிட்டு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எத்தனை நாள் நம்ம அந்த நாள் கஷ்டம் தான். உபாசம் இருக்கிறது கஷ்டம், உபாசம் இருக்க பிசாசு விட மாட்டோம். அதாவது தேவனை பாதத்தில் நம்ம அந்த அபிஷேகம் காட்டுக்கொள்ளும். அதே போல 51 சங்கீதத்தை நீங்க பார்க்கும்போது தாவீது சொல்றாரு பார்த்தாங்களா, பெத்சேபேல்கிட்ட பாவம் செய்யும்போது அவர் கேட்கிறார், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை விட்டு விழுகாதபடி கைவிடாதபடி நீ பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கிஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறார் பாருங்க. அது போல நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் பாதத்துல மன்றாடி ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஏதோ தேவன் என்ன செஞ்சாலும் மன்னிச்சிடுவாரு. இல்லை, ஏன்னா ஓரளவுக்கு தான் மன்னிப்பார், எல்லாம் மன்னிக்க மாட்டார். தாவீது பாவம் செய்தாரு, நம்ம கால் வலித்தா
தாவீது பாவம் செய்யும்போது சாலமோன் பாவம் செய்தாரு. என்ன பண்ணாரு? அவர்கிட்ட இருக்கிற 12 கோத்திரங்கள் எடுத்துட்டாரு. 2 கோத்திரம் தான் தாவீதுக்கு கொடுத்தாரு. அவர்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு அவன் என்ன பண்ணாரு? 12 கோத்திரங்கள் இரேபியம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க படிச்சிருக்கீங்களா? அது போலதான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவர் பாதத்துல உண்மையா இருக்கும்போது தான் நம்மளுக்கு அவர் எதுக்காக அழைத்திருக்கிறார், எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், அந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவார். நம்ம கொஞ்சம் அப்படி போனேன்னா நம்மளை விட்டு வெளியிடுவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகுக்கு அப்புறம் ஒரு பணத்தை போலதான் சமம். நம்ம எதுவே முடியாது, வாழ்க்கை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு போகாதபடி நம்ம பரிசுத்தத்தை நமக்கு பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அதே போல இப்ப நம்ம எந்த வசனம் பார்த்தோமா? எபிரேயர் 10:20. 10:20. எது பார்த்தோம் நம்ம? கர்த்தர் எபிரேயர் 11:11. ஆமா. என்னாகும் 23:19 வாசிங்க. சீக்கிரம் படிக்க போறோம். என்னாகும் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதனும் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சரிங்களா? பொய் சொல்ல அவர் என்ன மனுஷன் கிடையாது, மனம் மாறவனு மனப்புத்திரன் கிடையாது. அவர் சொன்னது செய்து நிறைவேற்றுவரா? அவர் என்ன பண்ணாரு? சும்மாவே இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ண? நம்ம தேவன் உண்மையில் ஆதாமுக்கு சொன்னார். ஆதாமுக்கு சொன்னார் ஆண்டவர், ஸ்ரீயின் வயிற்றிலேயே பெருந்தவன், ஸ்ரீயின் கர்ப்பத்திலே பெருந்தவன் தலையை நசுக்குவான். மேசியாவை குறித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். என்ன பண்ணார்? ஆண்டவர் சொன்னாரு, ஸ்ரீ கர்ப்பத்துல பொருந்தவன் உன்னை தலை நசுக்குவான். யாருக்கு சொன்னாரு? பிசாசுக்கு சொன்னாரு. அது ஆண்டவர் செய்தாரா? இல்லையா? செய்தார். சரிங்களா? அது போலதான் தேவன் சொல்ற அந்த வாக்குத்தத்தங்களை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை சீஷருக்குள்ள அவர் என்ன பண்ணாரு? கூடி 120 பேர் ஜெபித்துக் கொண்டிருந்தாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர் என்ன பண்ணாரு? அவரு எல்லாரும் அபிஷேகித்தார். அது வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார் அதுக்கு. அதனாலதான் தேவனை சொல்லிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாக நம்ம தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1:20 நீங்க பாருங்க. 2 கொரிந்தியர் 1:20 நீங்க பார்க்கும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்றும் அவர்களுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதா? அல்லேலூயா. ஆமென் என்றும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கிறது. அதே போல நீங்க பார்க்கும்போது ரோமர் 4:21 நீங்க பாருங்க. ரோமர் 4:21 ஆபிரகாமின் சாட்சியும் அதுதான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதே நிறைவேற்ற வல்லவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி ரோமர் 4:21 நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அது நிறைவேற்றுவரை அவர் என்ன பண்ணல? தூங்கவே இல்லை. அல்லேலூயா. அதே போலதான் உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாருன்னா அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கரங்களை தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஆமென். இவரே எங்களோட இருந்து ஒவ்வொரு விடயங்களும் பார்த்தால் ஒவ்வொரு விடயங்களும் பார்த்தால் அப்பா இதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாம் நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.